ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம சமையலில் தவறாமல் பயன்படுத்துகிற ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பொருள் வேறு ஒன்றும் இல்லை, கருவேப்பிலை தான். நர்சரியிலேருந்து கருவேப்பிலை நாற்றை ஆசையோடு வாங்கிட்டு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நடவு பண்ணுவோம். அந்த செடிக்கு நல்ல உரங்களெல்லாம் கொடுப்போம், நல்ல பராமரிப்பும் கொடுப்போம். அந்த கருவேப்பிலை செடி வச்ச மாதிரியே நிற்கும், கொஞ்சம் கூட வளராது. நம்மளும் பார்த்து பார்த்து அப்படியே சலிச்சு போயிடுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருவேப்பிலை நாற்றை நடவு பண்ணி வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி கோவை மஞ்சுளா அவர்கள் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம பார்த்து பார்த்து உரம் கொடுத்தாலும் கருவேப்பிலை செடி அதுவாக நினச்சா தான் வளரும், நம்ம என்ன தான் அதை இது பண்ணி உரம் கொடுத்தாலும் வளரவே வளராதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருவேப்பிலை செடியை நடவு பண்ணி நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த கருவேப்பிலை செடியோட வளர்ச்சியை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல கருவேப்பிலை செடிக்கு தொட்டி எப்படி தேர்வு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு தடவை நடவு பண்ணிட்டோம்னா அந்த கருவேப்பிலை செடி வருஷக்கணக்காக நம்ம கூடவே இருக்கும். அதனால் ஆரம்பத்திலே நம்ம கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக தேர்வு பண்ணுறது நல்லது. அந்த கருவேப்பிலை செடியும் அப்போ தான் செழிப்பாக வளர முடியும். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, ரோஜா வளர்க்குற க்ரோபேக். இது வந்து 15க்கு 15 க்ரோபேக். நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 18க்கு 18 க்ரோபேக், அந்த காலி க்ரோபேக் இருக்குது பார்த்தீங்களா, அது 18, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். க்ரோபேக்கை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கூட அடியில் ஒரு 15க்கு மேலே ஹோல்ஸ் போடணும். அந்த ஹோல்ஸு சுண்டு வரல் நுழைஞ்சிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு போட்டால் தான் தண்ணி வெளியேறும். தண்ணி எந்த அளவுக்கு வெளியேறுதோ அப்போ தான் எந்த செடினாலும் நல்லா வளரும். அப்புறமா அந்த க்ரோபேக்குக்கு கீழே தண்ணி போகிறதுக்கு நம்ம வழி பண்ணணும். கீழே கொட்டாங்குச்சி எதையாவது கவுத்தி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஜல்லி மாதிரி நிரப்பிட்டு இந்த மாதிரி க்ரோபேக்கை தூக்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெயின் செல் மேட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே தூக்கி வைக்கலாம். வெறுமனே இந்த கடப்பக்கல் மேலெலாம் நம்ம வச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இருக்காது. தண்ணி எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு தான் எந்த செடினாலும் நல்லா வளரும். நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி பிளாஸ்டிக் டப்பு கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய வெசலெல்லாம் வளர்க்கும் போது கருவேப்பிலை செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும். அடுத்தது கருவேப்பிலைக்கு மண்கலவை எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். நம்ம தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு மண்கலவை தயாரிக்கிறதுக்கு 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு கோகோபீட், 1 பங்கு உரம் சேர்ப்போம் வழக்கமாக. ஆனால் இந்த கருவேப்பிலை மாதிரி செடிகள்லாம் வளர்க்குறதுக்கு, நிரந்தரமான செடி வளர்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1 பங்கு ஆற்று மண் சேர்த்துக்கிடலாம். ஆற்று மண்ணுக்கு பதிலாக எம் சாண்டில் நைஸ் கூட சேர்த்துக்கிடலாம். அதை பீ சாண்ட்னு சொல்கிறாங்க, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை செடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த செடி மாடி தோட்டத்தில் வளர்த்தாலும் அந்த செடிகளுக்கு தேவையான இடைவெளி விட்டு அந்த செடியை கொஞ்சம் ஃப்ரீயாக வைங்க. அப்போ தான் செடிக்கு தேவையான காற்று, வெயில் எல்லாமே கிடைக்கும். அந்த செடிகளாலேயும் நல்லா வளர முடியும். கருவேப்பிலை செடி நடவு பண்ண வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது நடவு பண்ண கருவேப்பிலைக்கு நம்ம என்ன மாதிரி உரம் கொடுத்தோம், என்ன மாதிரி பராமரிப்பு கொடுத்தோம், அந்த கருவேப்பிலை செடி எவ்வளோ வேகமாக வளர்ந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்க்கலாம். தேங்காய் உடைக்கும் போது கிடைக்கிற தண்ணியில் பொட்டாசியம், கால்சியம்லாம் அதிகமாக இருக்குது. இன்னும் பலவிதமான சத்துக்களும் இருக்குது. செடி வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோனும் இதில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. நம்ம நடவு பண்ண கருவேப்பிலை செடி இது தான். இந்த கருவேப்பிலை செடி நடவு பண்ண வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் 2 சகோதரிகள் தேங்காய் உடைச்ச தண்ணியை கருவேப்பிலை செடிக்கு ஊற்றுனா நல்ல வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. காஞ்சனா சிஸ்டரும் ஜிஆர் பிரியாணி அம்பத்தூருங்கிற ஐடியில் உள்ள சகோதரியும் தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுலேருந்து எப்போ தேங்காய் உடைச்சாலும் தேங்காய் உடைச்ச தண்ணியை தவறாமல் நான் கருவேப்பிலை செடிக்கு கொண்டு வந்து ஊற்றிடுவேன். இப்போ பார்க்கலாம், இந்த கருவேப்பிலை செடியில் காய்கள் கூட இருக்குது. இந்த மாதிரி காய்களோடு நம்ம வச்சுருந்தோம்னா புது துளிர்கள் வராது. அதனால் இந்த காயை கட் பண்ணிடலாம். 2 கொத்து இருக்குது, 2 கொத்தையுமே கட் பண்ணிடுறேன். இன்னொரு பிரான்ச்சில் காய் இல்லை, அந்த பிரான்ச்சை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ அடுத்தாப்பில் இந்த செடிக்கு வளர்ச்சியை பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி விட்டு கரெக்டாக 2 வாரம் கழித்து பார்க்குறோம். கட் பண்ண இடத்துலேருந்து துளிர்கள்லாம் நல்ல ஸ்பீடாகவே வந்திருக்கு. இதுக்கு காரணம் தேங்காய் தண்ணி தான். ஏன்னா தேங்காய் தண்ணியில் செடி வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோனும் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். கால்சியமும் அதிகமாக இருக்குது. கால்சியம் ஒரு செடிக்கு கிடச்சாதான் அதுக்கு வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக புண்ணாக்கு கரைசல் ஊற்றுறோம். வழக்கமாக நான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்குற ஃபெர்டிலைசர் தான். புண்ணாக்கு கரைசல் கொடுத்து கரெக்டாக 1 வாரம் கழித்து பார்க்குறோம். இந்த துளிர்கள்லாம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். செடியை பார்க்கவும் நல்ல செழிப்பாக இருக்குது.
இந்த செடியை நடவு பண்ணும்போது நான் திட உரங்கள்லாம் கொடுக்கல, பழைய மண் கலவையில் அப்படியே நான் நடவு பண்ணிட்டேன். அதனால் இப்போ திட உரம் கொடுக்க போகிறோம். நடவு பண்ணப்புறம் முதல்ல திட உரம் கொடுக்க போகிறோம். மண்ணை கிளறிட்டு மாட்டு சாணம், சாம்பல், அப்புறமா அதில் வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் கலந்துருந்தேன். அந்த உரம் கொடுக்குறத பற்றி கூட நான் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருந்தேன். இப்போ நான் ஒரு சின்ன முறத்தில் இந்த மாதிரி உரம் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு இந்த கருவேப்பிலை செடிக்கு நான் போட போகிறேன். போட்டு நல்லா மண்ணோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம திட உரம் கொடுத்து கரெக்டாக 2 வாரம் கழித்து பார்க்குறோம். நம்ம செடி எவ்வளோ தளதளன்னு நிற்கிது பாருங்கள். இதை பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கையில் தொடுறதுக்குள்ளே அவ்வளோ வாசனை அடிக்கி. இது நாட்டு கருவேப்பிலை. நாட்டு கருவேப்பிலையில் இது சிவப்பு கருவேப்பிலைன்னு சொல்கிறாங்க. இதிலே ஒரு பச்சை கூட இருக்குது. அவ்வளோ வாசம் அடிக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த கருவேப்பிலையோட வளர்ச்சி நடவு பண்ணி 1.5 மாதம் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி வளர்த்த கருவேப்பிலையை நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம கார்டன்லேயே வளராத கருவேப்பிலை கூட நிற்கிது பாருங்கள். இங்கே பாருங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு இதை வீடியோவாக கொடுத்துருக்கேன். நீங்களும் தேங்காய் உடைக்கும் போதெல்லாம் அந்த தண்ணியை கருவேப்பிலை செடிக்கு ஊற்றிடுங்க. புண்ணாக்கு கரைசல் கொடுங்க. மாட்டு சாணம் கிடச்சா கொடுங்க. அப்படி இல்லைன்னா கிச்சன் கம்போஸ்ட் கூட கொடுக்கலாம். மார்க்கெட்டில் நம்ம வாங்குகிற கருவேப்பிலெல்லாம் பூச்சி மருந்து அடித்து கெமிக்கல் உரம் போட்டு தான் வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஆர்கானிக்காக வீட்டிலே வளர்த்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது அது நமக்கு ஆரோக்கியமாகவும் கிடைக்கிது, மனசுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.